வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பவானி ஆதிக்கு ஒரு ஆப்பு வச்சது கணங்க வேணும்னே ஆதிய சிக்க வைக்கிறாங்க. மும்பையில் இருக்க குப்தா அப்படின்னு உள்ள ஃபைனான்சியர்கிட்ட நீ பணம் வாங்கினதாட்டும் அதை திருப்பி கொடுக்கலனையும் உன்னை அரெஸ்ட் பண்ண அதிகாரிக வராங்க அப்படின்னு நம்ம ஆதிக்கு அவங்களோட ஃப்ரெண்டு அதிகாரி கால் பண்ணி சொல்றாங்க. ஆமா, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். நான் இவரை பார்த்தது கூட கிடையாது. என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எல்லா ரூபாயும் எடுத்திருக்கு. இப்படி எல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பாரதி எப்படியாவது என் புருஷன் ஆதியை காப்பாற்றணும், நான் மும்பைக்கு போகணும், அப்போ அவர்கிட்ட பேசணும் அந்த குப்தா கிட்ட, எப்படியாவது உங்களை நான் நிருபராதி, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வெளியே கொண்டு வருவேன் ஆதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரிக நம்ம ஆதியை பிடிச்சிட்டு போறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம குப்தா கிட்ட பேசி ஆதியை விடுதலை நிருபராதி அப்படின்னு விடுதலை பண்ண வைக்கிறாங்க நம்ம பாரதி. அவங்ககிட்ட என் தாலியை காப்பாற்றுங்க, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை, அவர் உங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கலை, அவருக்கு பேரை சொல்லி யாரோ பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அதிகாரிக நம்ம ஆதியோட ஃப்ரெண்டு அவர் கால் பண்ணுறாரு. ஆதி, கேர்ஃபுல்லாக இருந்துக்க, உனக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நானும் கேள்விப்பட்டேன்டா, நான் குப்தானி ஒருத்தங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கி அதை திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது, நான் அவருக்கு பேரை கூட இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன், ஆனால் இதில் யாரோ என்ன சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, என்னை சுற்றி என்ன நடக்குன்னே தெரியலை, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நீ பார்த்துக்க, நான் இதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பாரதியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன வர வர புதுசாக இருக்குது, தெரியாத ஒரு நபர்கிட்ட இவங்க எப்படி பணம் வாங்குறாங்க அப்படின்னு கேஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் என்னதோ பித்தலாட்டமாக இருக்குது, வேணும்னே ஆதி பேரை சொல்லி யாரோ மிஸ்யூஸ் பண்ணி அந்த நபர்கிட்ட இருந்து போலி பணத்தை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல கெஸ் பண்ணுறாங்க நம்ம பாரதி. இது எப்படி சாத்தியம், நான் நேரடியாக அந்த நபரை சந்திக்கிறேன், சமதிச்சு மும்பையில் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா அதிகாரியை நம்ம ஆதியை சுற்றி வளைச்சிட்டாங்க. நீ பல கோடி ரூபாய் குப்தா கிட்ட இருந்து வாங்கி அவருக்கு திருப்பி செலுத்தலை அப்படின்னு உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். நம்ம ஆதியை அரண்டு போகிறாங்க. அடடா, எனக்கு ஏடிஎம்ல இருந்த எல்லா பணம் வேற காணாமல் போயிருக்கு, அதெல்லாம் எப்படி போச்சு, இதில் ஏதோ ஒரு தில்லு முள்ளு இருக்குது, யார் தான் இதுக்கு காரணம், இதுக்கு பின்னணியில் இருக்கவங்க யார் தான் அப்படின்னு அந்த இடத்துல மண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆதி இருக்காங்க. அதிகாரிக நம்ம ஆதியை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஐயோ சார், என் புருஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவரை விட்டுருங்க அப்படின்னு நம்ம பாரதி சொல்லி பார்க்குறாங்க. போமா, நீ இவர் பணம் வாங்கியிருக்காரு, அதனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம ஆதியை கைது பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் ஒரே வழி, நான் அந்த குப்தாவை சந்திக்கணும் அப்படின்னு மும்பைக்கு போகிறாங்க நம்ம பாரதி. இந்த சைடு பார்த்தோன்னா அவரை சுற்றி அது பிளாக் படை, கருப்பு படை சுற்றி கன்னோட நிற்கிறாங்க. ஆனால் அவரை பார்க்குறது கஷ்டம், அப்படி இருக்க நேரம் அதெல்லாம் தாண்டிக்கிட்டு நம்ம ஆதிக்கே காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு பாரதி ஓடி போகிறாங்க. அப்போ தான் ஹூ ஆர் யூ, நீங்கள் யார் அப்படின்னு நம்ம குப்தா கேட்க நேரம், இந்த பாருங்கள், நான் ஆதியோட ஒய்ஃப், நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தது, இதில் ஏதோ தப்பு இருக்குது, இந்த பணத்துக்கு உங்கள்கிட்ட வாங்கினதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அவர் பேரை சொல்லி யாரோ உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அதுதான் நடந்திருக்கு, இதில் அவரோட சம்மந்தம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, ஆனால் இதுக்கு என் புருஷன் தான் காரணம்னு நீங்கள் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஆதிக்கு சார்பாக நம்ம பவானி பேசுகிறாங்க. என்னமா சொல்லுறீங்க, நாங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான் கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு அந்த குப்தா இருக்க நேரம், உண்மையாட்டே நீங்கள் என் புருஷனுக்கிட்ட கொடுக்கல, அவர் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வேறு யாருக்கிட்டேயோ இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கிய, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆள் அந்த நபர் தான், அந்த நபர்னா யார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கேட்குறாங்கங்க. ஆதி பேரை சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கின நபர் யார் அப்படின்னு சொன்னார். பவானி அப்படின்னு குப்தா சொல்கிறாங்க. சாக்காரங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அவங்க சொல்ல போனால் எங்கள் கம்பெனியெல்லாம் திவாலாக்கிறதுக்கு தான் இந்த பவானி இருக்காங்க, இவருக்கும் அதிகம் சம்மந்தம் இல்லை, அந்த பவானி கிட்ட தான்
நீங்கள் திருப்பி கேட்கணும். அதுக்காக அவங்க யாரோ ஒருத்தங்க ஆதியோட பேரை சொன்னால் நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு காரணம் ஆதின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? என் தாலியை காப்பாற்றுறது உங்கள் பொறுப்பு தான். நீங்கள் தான் வந்து இப்போ என் கணவரை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து தாலியை அப்படியே தூக்கி காட்டி நம்ம அந்த அதிகாரிகிட்ட வந்து கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த அதிகாரி சரி நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து உங்கள் ஆதி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்குறேன். ஆனால் நான் பவானியை விட போகிறதில்ல சார். பவானியை என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க. அவங்களுக்கும் ஆதிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆதியை பேரை சொல்லி அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பணம் சம்பாதிக்க இவரை பகடக்காயாக ஆட்டியிருக்காங்க. இதை வந்து என் புருஷன் இவரை வெளியே கொண்டு வர தான் நான் வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்ல இந்த பாருமா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது. சரி நான் வந்து அந்த பவானி மேலே ஆக்ஷன் எடுக்கேன். உன் புருஷன் நீ வீடு போய் செய்கிறதுக்குள்ளே உன் கூட வருவார், வீட்டுக்கு வந்துடுவார். நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிட்டு அந்த பவானிக்கு வந்து ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குப்தா வந்து சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லலாங்க.